ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொரியல் ஸ்பூனு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்பூனில் பாருங்கள் 3 கரண்டி எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு. இதில் ஒரு 12 கொழுக்கட்டை வருங்க தாராளமாக. ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணுங்க. கொதித்த தண்ணியை அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பாருங்கள், வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி கிளறணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்பூனில் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. மாவு தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஸ்பூன் வச்சு இப்படி கிளறிக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை நம்ம கொண்டு வந்துக்கலாம். மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும், உடனே எல்லாம் ஒட்டுக்க ஊற்றிடாதீங்க. அப்போ தான் நம்மளுக்கு தண்ணி ஜாஸ்தி ஆகாமல் பதமாக வருங்க. மாவு லாஸ்ட்டாக பிசைஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு 2-3 சொட்டு விட்டால் போதுங்க. எண்ணெய் ஆயில் விட்டு அதை நல்லா பிசைஞ்சு மூடி வச்சுடுங்க. அடுத்து நம்ம அதுக்குள்ளார ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் பாருங்கள், வீடியோவில் காமிச்சிருக்கேன். தேங்காய் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு 4 ஸ்பூனு, 2 ஸ்பூன் எள் எடுத்துக்கோங்க. நான் வெள்ளை கலர் எள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலையும் எள்ளையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வெல்லத்தையும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதையும் போட்டு அரைச்சிக்கணும். எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு அரைக்காதீங்க, அப்புறம் வெல்லம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதை மிக்சியில் ஒழுங்காக மையாது. அது ஃபஸ்ட்டு 2ஐயும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது 2 போட்டு அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு நல்லா ஸ்பூனில் இந்த மாதிரி பாருங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. அதை அப்படியே மிக்ஸி ஜார்லேயே வச்சுக்கோங்க. அடுத்தது நாம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவை இது பண்ண போகிறோம். அது சப்பாத்தி ஆட்டம் நம்ம கையிலேயே பண்ணலாங்க. நம்மளுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இல்லை உங்கள்கிட்ட மிஷின் இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கையிலேயே தான் செய்கிறேன். பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. 2 கையிலையும் தடவிக்கிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவாட்டம் கொண்டு அதில் நல்லா பூரணம் 2 ஸ்பூன் வச்சு, நிறையா வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் நிறையா வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லாஸ்ட்டாக பாருங்கள், நான் மடித்து விட்டுருக்கேன். அந்த மாதிரி மடித்து விடுங்க. அப்போ தான் இட்லி பானையில் வேகும்போது அது வெடிச்சிக்காமல் அப்படியே நல்லா வரும். கொழுக்கட்டையில் இந்த பகுதி தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் 2 டைம் செஞ்சு காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. கையிலேயே நம்ம ஈஸியாக இதை செய்யலாங்க. பாருங்கள், இப்படியே கொஞ்சம் எண்ணெயை வச்சுட்டு கையில் நல்லா 2 கையிலையும் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீட்டாக வரும். அதில் நம்ம ஸ்டஃபிங்க்கு 2 ஸ்பூன் நல்லா வச்சு பூரணத்தை வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி மடிச்சிட வேண்டியது தாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சுட்டு அப்புறம் இட்லி பானையில் அதை வச்சு வேக வச்சு எடுத்தால் கொழுக்கட்டை ரெடி. நீங்கள் மொத கொழுக்கட்டை செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி முறையில் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக வரும். அது மட்டும் இல்லைங்க, கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி பானையில் வச்சு நீட்டாக கொழுக்கட்டையை அடுக்கி வைங்க. அது எடுக்கும் போதும் நீட்டாக அப்போ தான் வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். பாருங்கள், இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும், அதிக நேரம் தேவையில்லை, சட்டுன்னு வெந்துடும். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டையை செஞ்சு இதே மாதிரி சாமிக்கு வச்சு பூஜிக்க வேண்டியது தான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.